ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 7/2/2026 கருணியா KR 741க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா வந்து நம்ம அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 10 ட்ராக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் நண்பா. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ட்ராவில் நம்மளோட எக்ஸ் வந்து மிஸ்ஸிங் சீரியல். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை ரிசல்ட்டு ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்மளுடைய கருணியா ரிசல்ட் வருது. அப்போ இது எல்லாமே நம்முடைய கருணியா டு கருணியா ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை வந்து 477 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 745. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 494. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 167 சொல்லிட்டு இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ சீரியல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியல் எண்மோ 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது எல்லாமே சீரியல் நம்பர்ஸ். ஒரு ரிசல்ட்லேயே நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வருதுன்னா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக 3 ட்ராக்குள்குள்ளேயே நம்மளுக்கு வந்து 9 நம்பர்ஸ் வெளியேறிடும். அந்த 9 நம்பர்ஸும் நம்மளுக்கு 3 ட்ராக்குள்ள வெளியாகலட்டா நம்மளுக்கு 5 ட்ராக்குள்குள்ளே நம்மளுக்கு வெளியாகும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 8 ட்ராக்குள்ள வெளியாகும். ஆனால் இங்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நம்பர்னாலும் பரவாயில்ல, 2 நம்பர் லாக் ஆகிருக்கு நண்பா. அதை தான் இந்த ட்ராவலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கிறது 8ம் 0வும் நம்மளுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10 ட்ராக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டில் உட்காரும், அப்படி இல்லாட்டினா சி போர்டில் உட்காரும். இது சி போர்டுக்கான கெஸ்ஸிங். அதனால் இந்த ட்ராவில் நம்ம வந்து சி போர்டுக்கான நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 2 போர்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 0 அல்லது 8 0 அல்லது 8 தான் இந்த ட்ராவுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை 0 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா பழைய நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு 00 88க்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 80 08ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெய்ட்ஸில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டையுமே ஒரே நேரத்தில் இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு சிங்கிளாக இருந்தால் இதிலேருந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இதிலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வரும். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், கண்டினியூஸாக உங்களுக்கு சிபோ நம்பர் வேண்டாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 8-0 நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே 1 by 1 நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து இந்த 733லேருந்து கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 477. ஸோ 3யை மாற்றி நம்மளுக்கு 7ல் அடிச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு வந்து 733ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 7. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 669. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 69. ஸோ ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு டபுள் தான். டபுளுக்கு வந்து 3 7 கிடச்சிருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு டபுள் தான் கிடச்சிருக்கு 6 6 9. அப்போ இதில் நம்மளுக்கு 6 9 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 146. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா 14 தான் புது நம்பர். இப்போ 3 ட்ரா முடிஞ்சிருக்கு. இந்த 3 ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 4 6 நம்பர்ஸ் வெளியாகிருக்கு. இன்னும் 4 நம்பர்ஸ் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த ட்ராக் கவனிங்க. இது எல்லாமே அதே மாதிரி, இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்ம சனிக்கிழமை வந்து ரிசல்ட்டு. இப்போ இதில் கவனிங்க 146 இருக்குது. ஸோ 146க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 563. ஸோ இதில் புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 மட்டும் தான் புது நம்பர். ஏன்னா 3 அங்கே வந்துருச்சு, நம்மளுக்கு 5 இங்கே எடுத்திருக்கோம், 6 இங்கே வந்துருச்சு. இப்போ 563க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை கவனிங்க 429.
இதில் புது நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு, 2 தான் புது நம்பர். 9 ஏற்கனவே இருக்கிறதுனால 2 புது நம்பர். இப்போ அடுத்த ரிசல்ட்டை கவனிங்க. 167 1 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து நில். இப்போது இதுக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டை கவனிங்க. இப்போ இந்த 167க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா 494. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 4 இங்கே அடிச்சிட்டாங்க, 9 அங்கே மேலே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது நெல் தான். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு 745 அடிக்கிறாங்க. 745 இது நம்மளுக்கு புது நம்பர்ஸ் தான், இது நம்மளுக்கு நெல் தான். அதுக்கடுத்ததாக கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் அடித்தது வந்து 477 சொல்லிட்டு அடித்தாங்க. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு வந்து நெல். அப்போது இதில் மிச்ச ரிமைனிங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு 4 ட்ரா வந்த நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ராக்கள் ஃபுல்லாகவே 2 நம்பர்ஸாக வந்து இறங்கியிருக்கு. அப்போது இதில் 2லையுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு 80, இங்கேயும் நம்மளுக்கு 80. அடுத்துங்க நம்மளுக்கு 80, இங்கேயும் நம்மளுக்கு 80. அடுத்ததாக நம்மளுக்கு இங்கே 80. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. டோட்டலாக கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த ட்ராக்கள் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ட்ராவ் ஆயிடுச்சு நண்பா. 9 ட்ராவாக நம்மளுக்கு இந்த நம்பர் வரலை. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. மிஸ்ஸிங் சீரியல் நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு போகும், அப்படி இல்லாட்டினா சி போர்டில் வரும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் ரிசல்ட்டுக்குள்ளேயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட், அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக உருவாக்கியிருக்கோம். அதனால் ரிசல்ட்டோட யாரும் குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 7/2/2026 கருணியா கேஆர் 741க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.